8ஆம் வகுப்பு கணக்கு 7 தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 7.1 9வது கணக்கு. 9வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரம்யா தனது வீட்டின் முகப்பறை சுவற்றில் உள்ள அமைப்பில் இதில் மிக குறைந்த செலவில் வண்ணமிட விரும்புகிறாள். இது அவங்க வீட்டுடைய முகப்பு. இதை குறைந்த செலவில் வண்ணமிட விரும்புகிறாள். அடுத்தடுத்து 2 வண்ணங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு பக்கம் ஒரு கலர்னால் அடுத்ததில் வேறு கலர் தான். பக்கத்தில் ஒரே கலர் பயன்படுத்தக்கூடாது. அப்படி 2 பகுதிகள் ஒரே வண்ணத்தில் அமைந்தவரை அந்த அமைப்பினை வண்ணமிட உதவுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் என்ன கலர்னா பிங்க் கலர் அடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் அடிச்சிட்டேன். அடுத்தது க்ரீன் கலர் அடிக்கிறேன். சரிங்களா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர் அடிக்கிறேன். அடுத்தது இந்த குட்டி பாக்ஸில் என்ன கலர் அடிக்கிறேன், பிங்க் கலர் அடிக்கிறேன். அடுத்தது இந்த பாக்ஸில் க்ரீன் கலர் அடிக்கிறேன். அப்புறம் இதில் நான் பிங்க் கலர், இங்கே க்ரீன் கலர் இருக்கா, அப்போ இது பக்கத்தில் என்ன கலர், பிங்க் கலர். அப்போ இந்த இதுலையும் என்ன கலர் பண்ணணும், பிங்க் கலர் அடிக்கணும். அடுத்தது இதுலேயும் இந்த க்ரீன் கலர் பக்கத்தில் பிங்க் கலர். அடுத்தது இதில் க்ரீன் கலர். அடுத்தது இது பெரிய பாக்ஸில் பிங்க் கலர். இது ஃபுல்லாக என்ன கலர், பிங்க் கலர். அடுத்தது இந்த சின்ன பாக்ஸில் என்ன கலர்னால் க்ரீன் கலர். இது பக்கத்தில் பிங்க் கலர் பக்கத்தில் இருக்க மடிச்சிடுங்க. அடுத்தது இதில் க்ரீன் கலர், பிங்க் கலர். இந்த குட்டி இங்கே க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம், அப்போ இது பக்கத்தில் பிங்க் கலர். அடுத்து இந்த பாக்ஸில் க்ரீன் கலர். அடுத்தது இதில் பிங்க் கலர். இப்போ இங்கே க்ரீன் கலர் இருக்குது, அதை இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம பிங்க் கலர் தான் அடித்தாகணும். பிங்க் கலர் அடித்தாச்சு. அப்போ இந்த பிங்க் கலர் பக்கத்தில் இங்கே க்ரீன் கலர் அடிக்கணும். இந்த சின்ன பாக்ஸ்லேயும் க்ரீன் கலர் அடிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இது பக்கத்தில் பிங்க் கலர் அடிச்சிடறோம். அடுத்து இது பக்கத்துலையும் பிங்க் கலர் அடிக்கிறோம். அடுத்து இது 2 பக்கத்துலையும் பிங்க் க்ரீன் கலர் அடிக்கிறோம். அடுத்தது இங்கேயும் க்ரீன் கலர் அடிக்கிறோம். அப்புறம் இது பக்கத்தில் பிங்க் கலர் அடிச்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கலர் வராமல் அடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த கணக்கு 10வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள நில விரைபடத்தில் மிக குறைந்த அளவிலான வண்ணங்களை கொண்டு அடுத்தடுத்து 2 பகுதிகள் ஒரே வண்ணத்தில் அமையாதவரை இங்கே வரைபடம் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து ஒரே கலர் வரக்கூடாது, டிஃப்ரெண்ட் கலராக வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே பிளாக் அடிச்சுக்கிறேன். இந்த படம் 2வது படத்தில் அடிக்கிறேன். இங்கே பிளாக் அடிக்கிறேன். அப்புறம் இதுக்கு தூரத்தில் வேறு இதெல்லாம் பிளாக் அடிக்கலாம். அடுத்தடுத்து அமையாததுன்னா இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, அப்போ இதுக்கும் பிளாக் அடிக்கேன். அப்புறம் இதுவும் தூரமாக இருக்குது, அப்போ அதுக்கும் நான் என்ன படிக்கேன், பிளாக் அடிக்கேன். அடுத்தது நான் இதுக்கு க்ரீன் அடிக்கேன். பக்கத்தில் க்ரீன் அடிக்கக்கூடாது. அப்புறம் இதில் க்ரீன் அடிக்கேன். பக்கத்தில் க்ரீன் அடிக்கலை, தூரம் தள்ளி அடிக்க. அடுத்து இதுலேயும் க்ரீன் அடிக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பிங்க் அடிக்க. அப்புறம் இங்கேயும் பிங்க் அடிக்க. இங்கேயும் பிங்க் அடிக்க. அடுத்தடுத்து அடிக்காமல் தள்ளி அடிக்க.
அப்போ இன்னும் ஒன்றே ஒன்று வேறு கலர் அடிக்கணும். நான் இதில் வந்து ப்ளூ கலர் அடிக்கேன். இது வந்து ப்ளூ கலர், இது பிளாக் இல்லை ப்ளூ. பார்த்திங்களா, அடுத்தடுத்து வர கலர் வரல. இதுலேயும் அதே மாதிரி அடிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பிங்க் அடிக்கேன். பிங்க் எதில் அடிக்கேன்? இதில் ஒரு கலர் பிங்க் அடிக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிங்க் அடிக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து பிங்க் வரக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிங்க் அடிக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் அடிக்கிறேன். இங்கே க்ரீன் அடிக்கேன். குறைவான கலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஒரு கலரை யூஸ் பண்ணிடலாம். குறைவான கலரில் அடுத்தடுத்து வராத கலர் அடிக்கணும். இங்கேயும் பிங்க் க்ரீன் அடிக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் க்ரீன் அடிக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் அடிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இங்கேயும் பிளாக் அடிச்சிடுறேன். 1 2 3 கலர் தான் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றில். ஏன்னா அடுத்து வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு 3 நிறங்கள், இதுக்கு வந்து 1 2 3 4 நிறங்கள். ரெண்டாவது பிக்சருக்கு 4 நிறங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம். இப்போ 11வது கேள்வி என்னென்னா, பள்ளிகளுக்கிடையே வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் இருக்காங்க. 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கின்றார். 26 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்காங்க, 15 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்காங்க. இவர்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன? இப்போ 2 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை விதமான வாய்ப்புகள்? இப்போது மொத்தம் 26 மாணவர்கள், 15 மாணவர்கள், மொத்தம் எத்தனை பேர்? 41 வாய்ப்புகள் உள்ளது. ஒவ்வொரு மாணவர்களையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது தேர்ந்தெடுக்க விதமான வாய்ப்புகள் என்னது? 41. அடுத்தது, 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்? 3 நாணயங்களை சுன்றாங்க, அப்போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாணயத்துக்கு 2 விதமான விளைவுகள், அப்போது பெருக்கல். இன்னொரு நாணயத்துக்கும் 2 விதமான விளைவுகள். அப்புறம் 3வது நாணயத்துக்கும் 2, ஏன்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், ஒரு தலை ஒரு பூ தான் இருக்கும் ஒரு நாணயத்தில். 2 தான் இருக்கும். இப்போ 2 4 4 2 8. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எத்தனை விளைவுகள் கிடைக்கும்? எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்னா 8 விதமான விளைவுகள் கிடைக்கும். அடுத்தது வந்து 3 பலவுள் தெரிக வினாக்களில் ABCD தெரிவுகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எக்ஸாம்பிளாக இந்த கணக்கே எழுதலாம். 11வது கணக்கு, 12வது கணக்கு, 13வது கணக்கு. ஒவ்வொரு இதுக்கும் 4 தெரிவு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4, 1 2 3 4, 1 4. அப்போ எத்தனை விதமான வழிகள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? இதுக்கு 1 2 3 4, 5 6 7 8 9 10 11 12. அப்போது ஒரு இதுக்கு 4, இன்னொரு இதுக்கு 4, இன்னொரு இதுக்கு 4. அப்போது 12 விதமான வழிகள் கிடைக்கும். அடுத்தது வந்து 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? 7 ஒரு 2 இலக்கம் இருக்குன்னா ஒரு இலக்கம் 7. அதே மாதிரி எத்தனை ஈரிலக்க எண்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 7 ஈரிலக்கம்னா 17, 27, 37, 47, 57, 67. அடுத்தது 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, அப்புறம் 87, 90. ஈரிலக்க எண்கள் இவ்வளோ தான். அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 விதமான வழிகள், 18 எண்கள் தான் ஈரிலக்க எண்கள் இல்லைன. அப்போ விடை வந்து 18. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.